நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 147 அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். அப்போ தேவனுக்கு நாம் பயந்து அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருக்கிறேன்னு இன்னைக்கு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களுக்காக இன்னும் நமக்கு பதில் வராதபடிக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கிருபைக்கு நம்ம காத்திருக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்கே காத்திரு அப்படின்னு வேத வசனம் இருக்குது இல்லையா? கர்த்தருக்கு நாம் காத்திருக்கணும். அப்போ அவருக்கு நாம் காத்திருக்கும் போது அவர் தமது கிருபையை தமது பயந்தவர்களுக்கு அவர் தருகிறார். அவர்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறன்னே சொல்கிறார். சங்கீதம் 33:18 பாருங்கள். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்தினின்று விடுவிக்கவும். அப்போ இன்னைக்கு மரணத்தின் பிடியில் இருக்கிறவர்கள் இல்லையா? வாழ்வா சாவா என்ற நிலையில் மரண போராட்டத்தில் இருக்கிறவங்க, இல்லை பிசாசின் பிடியினாலே சிக்கொண்டு கிடக்கிறவங்க, இல்லை பில்லி சூன்யங்களினாலே கட்டுண்டவர்களாக இருக்கிற அப்படிப்பட்ட ஆத்துமாக்களையும் இன்னைக்கு கர்த்தர் மரணத்தினின்று விலக்கி விடுவிக்கிறேன்னு சொல்கிறார். ஏன்னா கர்த்தர் தனக்கு பயந்தவர்களுக்கு அவர் கிருபையை அளிக்கிற தேவனாக இருக்கிறார்னு பார்க்குறோம். மல்கியா 3 அதிகாரம் 16-17 வசனத்தில் பார்க்கும்போது அவர் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார்னு வேத வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசி கொள்ளும்போது அப்போ கர்த்தர் அதை கேட்குறாரு. அவங்களுடைய பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் அவர் ஒரு ஞாபக புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கி நாம் தினந்தோறும் கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் இல்லையா? அவரை துதித்து நம்ம பாடுகிறோம், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம் இல்லையா? ஜபம் செய்கிறோம், விண்ணப்ப ஜபம் செய்கிறோம், எல்லாம் நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். அப்போ நாம் 2 பேர் கர்த்தருக்கு பயந்து பேசி கொள்ளும் போதே அதை கவனித்து கேட்குறாராம். அவர் நாமத்தை தியானிக்கும் போது அதெல்லாம் ஒரு முறையும் அவர் தனது ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறதுனால தேவ கிருபை எப்போ கிடைக்குதுன்னு பாருங்கள். அவருக்கு பயந்து அவர் நாமத்தை நாம் தியானிக்கும் போது அதே போல் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை அவர் மரணத்தினின்றும் விலக்கி பாதுகாக்கிறேன்னு சொல்கிறார். அதே போல் ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன்னு சொல்கிறார். இப்போ தேவனுக்காக ஊழியம் செய்கிற நமக்கும் யார் யார் தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறீங்களோ, இல்லை மற்றவங்களுக்கு ஆறுதலை அவர்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ, அதெல்லாமும் ஒரு ஊழியம்தான். மற்றவங்களுக்காக உங்கள் இருதயம் பரிதவித்து ஜெபிக்கிறதா? தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக, ஆவிக்குரிய சகோதரிகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அப்படி நீங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்போது குமாரனை எப்படி பிதாவாகிய தேவன் கடாட்சித்தாரோ அதை போல உங்களையும் அவர் கடாட்சிப்பேன்னு சொல்லி இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறத பார்க்குறோம். செப்பனியா 3:17 பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தமது அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரிலே கம்பீரமாய் களி கூறுவார்னு வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தருடைய கிருபைக்கு இன்னைக்கு காத்திருக்கிறோன்னா நம் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அவர் வல்லமுள்ள தேவனாய் வந்து நம்மை ரட்சிப்பேன்னு சொல்கிறார். நம்ம மேலே அவர் சந்தோஷமாய் மகிழ்ந்து அவருடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்து இருப்பாராம். அவர் நம் பேரிலே கம்பீரமாய் களி கூறணும். அதாவது தேவனை துதிக்கிற பிள்ளைங்க, ஜெபிக்கிற பிள்ளைங்க மற்றவங்களுக்காக பாரப்படும் போது கர்த்தர் வந்து அவங்களுக்குள்ளாக கம்பீரமாய் களி கூற சந்தோஷப்படுவார். அப்போ தேவன் சந்தோஷப்படுறாருன்னா அங்கே நமக்கு ஆசீர்வாதத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். அவர் கிருபையை நமக்கு தர அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 149:4 சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். யார் மேலே கர்த்தர் பிரியம் வைக்கிறார்? தம்முடைய ஜனத்தின் மேல் அவர் பிரியம் வைக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தை தன் சொந்த ஜனமாக தேவன் தெரிந்து கொண்டார் இல்லையா? இஸ்ரவேல் என்னை துதித்து வருவார்கள்னு சொல்கிறார் இல்லையா? துதிக்கிறதுக்காக தான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டார். ஏன்னா நம் தேவன் துதியில் மகிழ்வோன், துதியின் மத்தியில் அவர் வாசம் செய்கிற தேவன். அதனால் தன் ஜனத்தின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறாரு. சாந்த குணம் உள்ளவர்களை அவர் ரட்சிப்பினாலே அலங்கரிப்பென்னே சொல்கிறாரு. இன்னைக்கு சாந்த குணம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கீங்களா? உங்களுடைய எல்லா போராட்டங்களிலும் பொறுமையோடு நீடிய சாந்தத்தோடு நீங்கள் உங்கள் கனியை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை அளிப்பார். சங்கீதம் 33:22 சொல்கிறாரு, அவரை நம்பி உம்மை நம்பி இருக்கிறபடியே
கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக தாவீது சொல்றார். அப்போ நம்ம கர்த்தரை நம்பும் போது அவர் கிருபை நம்மேல் தங்கும். அவருடைய நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் அவருடைய கிருபை நம்மேல் தங்கும். அவருடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர்களா, இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்காக நீங்க ஜபிக்கிறவங்களா இருக்கீங்களா? சங்கீதம் 35:27 சொல்றார், தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவீர்கள். அப்போ ஊழியக்காரர்களை தேவன் பலப்படுத்துகிறார், அவர்கள் சுகத்தை அவர் விரும்புகிறார். அதை நாம் சொல்லி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும் போது அங்கே நமக்கு கிருபை கிடைக்கும். யாருக்கு தேவன் பிரியமா இருக்கிறார்னா, நீதிமொழிகள் 11:20 மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். அப்போ இன்னைக்கு உத்தமமாய் நீங்கள் நடக்கிறீங்களா? நீதியாக நடக்கிறீங்களா? உண்மையாக நடக்கிறீங்களா? தேவனுடைய கிருபையை நீங்கள் வாஞ்சிக்கிறீங்கன்னா இந்த தகுதி நமக்குள்ளே இருக்கான்னு நம்ம பார்க்கும்போது கர்த்தர் உத்தம மார்க்கத்தார் மேலே அவர் பிரியம் வைக்கிறேன்னு சொல்கிறார். அதே போல் 1 பேதுரு 1:13 நம்ம பார்க்குறோம், அவர் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியன்படி நியாயத்திருக்கிறவராக இருக்கிறார். அப்போ பிதாவை நீங்கள் தொழுது கொள்ளுகிறபடியால் உங்களுக்கு கிருபையை அவர் தருவார். அவர் பட்சபாதம் பார்க்குறவர் இல்லை இல்லையா? அவர் பரிதானம் வாங்குகிறவரும் இல்லை. மற்ற கடவுள்களை போல அவங்க பாவத்தை செஞ்சுட்டு அக்கிரமத்தை செஞ்சுட்டு காணிக்கை செலுத்தி கடவுளை மகிமைப்படுத்துகிறவங்களா இருக்காங்க. அப்படி தேவன் பரிதானம் வாங்குகிறவர் அல்ல இல்லையா? அவரை நீங்கள் தொழுது கொள்ளுகிறீர்கள்னா உங்களுக்கு கிருபை உண்டு. அதே போல் 1 பேதுரு 3:4 சொல்கிறாரு, எப்படி எந்த மாதிரியான அலங்கரிப்பை நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்குறாருன்னா, அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவி உங்கள் இருதயத்தில் இருக்கா? மறைந்திருக்கிற அந்த குணத்தை தான் கர்த்தர் என்னவா பார்க்குறாரு? அது அலங்காரமாக இருக்க கடவுதுன்னு சொல்கிறார். அப்போ நமக்குள் அந்த சாந்தமும் மனத்தாழ்மை அமைதியுள்ள ஆவி நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாக இருப்போம். அப்போ தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி தமக்கு பயந்து தமக்கு கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். எப்படியெல்லாம் அவர் பிரியமாக இருக்கிறார்? அவருக்கு பயந்து இருக்கும்போது பிரியமாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்களுக்கு அவர் பிரியமாக இருக்கிறார். அவருடைய நாமத்தை தியானிக்கும் போது நம்மேல் பிரியமாக இருக்கிறார். அவருக்கு ஊழியம் செய்யும் போது தேவன் நம்மேல் பிரியமாக இருந்து நமக்கு கிருபையை தருகிறார். தேவன் நம்ம நடுவில் அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் பார்க்குறோம். சாந்த குலம் உள்ளவர்களே ரட்சிப்பினாலே அலங்கரிப்பேன்னு சொல்கிறார் இல்லையா? அவரை மாத்திரம் நாம் நம்பி இருக்கும்போது, அவர் நாமத்தை மாத்திரம் நாம் நம்பி இருக்கும்போது, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்பி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் போது அவர் நம்மேல் பிரியமாக இருந்து நமக்கு கிருபையை தருகிறார் இல்லையா? அவர் எப்படி கிருபை தருகிறார்? கிருபை அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவனாக இருக்கிறதுனால நாம் கேட்கிற அந்த கிருபை அவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அவர் 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். அவர் உண்மையும் சத்தியத்தையும் காக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் இன்னைக்கு உங்களுடைய காரியங்களை நீங்கள் கர்த்தரிடத்தில் மனத்தாழ்மையோடு அவரிடத்துல ஒப்புக்கொடுங்க. கர்த்தரை நாமத்தை தொழுது கொள்ளுங்க. ஊழியக்காரங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் மேலும் பிரியமாக இருந்து உங்களுக்கு அந்த கிருபையை தருவார். ஆமென்.